ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவி, தேவிமா எங்கம்மா இருக்க? வா இங்க. இதோ வரேன். வாமா. கூப்பிட்டீங்களா அத்தை? ஆமாம்மா. வா. கைய நீட்டுமா, கைய நீட்டு. செல்வா, என்ன இது? ஏங்க, நம்ம குடும்ப பரம்பரை நகை தேவிக்கு கொடுத்துட்டேன். அழகா இருக்குமா? தேவிக்கு தானே? இல்லம்மா, நீங்க செஞ்ச இந்த காரியம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்ன. பாத்தியம்மா அத்தை பண்றத? ஐயோ, அண்ணி எதுக்கு இவ்ளோ நகை அவளுக்கே போடுறாங்க? அத்தை என்ன திடீர்னு? மா, இது ஏன் மாமியார் எனக்கு கொடுத்த நகை, நான் உனக்கு கொடுக்கறேன், நீ வச்சுக்கோமா. அடுத்த ஆட்டத்தை தொடங்கிட்டியா செல்வநாயகி? இப்படி அசராம நடிச்சுட்டே இருக்க, பாத்துக்கிறேன். அம்மா, ரொம்ப நல்ல விஷயமா நீங்க செஞ்சது. ஐயோ அண்ணி, என்ன நீங்க அவளுக்கு பரம்பரை நகையெல்லாம் குடுக்கறீங்க? நீங்க போன தடவை போட்ட செயினியே அவ சேட்டு கடையில கொண்டு போய் வித்துட்டத அதுக்குள்ள நீங்க மறந்துட்டீங்களா? சுபத்ரா, வாய வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா? இனிமே தேவி பத்தி நெகட்டிவா ஒரு வார்த்தை கூட உன் வாயில இருந்து வரக்கூடாது. ஏன் நகை, ஏன் இஷ்டம், நான் அதை யாருக்கு வேணாலும் கொடுப்பேன். இவ இந்த குடும்பத்தோட வாரிச சுமக்கிறா. அவளை விட இந்த நகையை போடுறதுக்கு யாருக்கு தகுதி இருக்கு? அத்தை, சத்யாவுக்கு அந்த தகுதி இல்லையா? அவங்களும் இந்த வீட்டு மருமக தானே. மூத்த மருமகளை மட்டும் சமத்தியா கவனிச்சுக்கிட்டு இளைய மருமகளை இப்படி டீல்ல விட்டா அவங்க பொறாமப்பட போறாங்க. அத்தை ஸ்ருதி, போதும் நிறுத்து. நான் பொறாமப்படுவேன்னு யார் சொன்னது? எனக்கு ஒன்னும் பொறாம இல்ல. அக்காவுக்கு அந்த பரம்பரை நகை கொடுத்தா அது அவங்களோட இஷ்டம். எனக்கு இதுல சந்தோஷம்தான். உன் வாய் தான் அப்படி சொல்லுது, உன் மூஞ்சி அப்படி சொல்லலையேமா. அப்புறம் எதுக்கு நீ டென்ஷனாவே இருக்க? எனக்கு நகை ஒன்னும் பெருசு இல்ல. எங்க அப்பா எனக்கு போடாத நகையா? ஏது அந்த மண்ணுல செஞ்ச நகையா? அப்படியே ரொம்ப ரொம்ப போட்டுட்டாருமா உங்க அப்பா. இது பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. ஐயோ சத்யா, நான் அப்படி சொல்லல. என்னதான் பிறந்த வீட்டுல நகை போட்டாலும் மாமியார் வீட்டு பரம்பரை நகையில உனக்கும் பங்கு இருக்குல்ல, அதுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். பாதி நகை உங்களுக்கு வரணுமே, அததான் நாங்களும் சொன்னோம். எனக்கு ஒன்னும் பொறாம இல்லன்னு சொல்றேன்ல. சேது, போனை கொடு. தேவி, வாமா வா, நான் உன்ன ஒரு போட்டோ எடுக்கிறேன். சத்யா, தேவி இங்க பாரு. அவளுக்கு நல்ல வயிறு எரியட்டும். கரெக்டுமா?
சூப்பரா இருக்கு வா. தேவி, இது உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு என்ன ஆசைப்பட்டாலும் என்கிட்ட தான் கேட்கணும், புரிஞ்சுதா? நான் நிறைவேத்தி வைப்பேன். சரிங்க அத்தை. வாழ்த்துக்கள் மருமகளே, சூப்பர். ப்ரமோஷன் மேல ப்ரமோஷன் கிடைக்குது, சந்தோஷமா இரு. தேங்க்ஸ் மாமா. வாங்க எல்லாரும் போய் டிஃபன் சாப்பிடலாம். வாமா வா. ஒண்ணு இல்ல, எல்லாம் காலி. ஏங்க என்ன நடக்குதுங்க? அக்கா ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களால இனிமே எதுவுமே பண்ண முடியாதுப்பா. ஏய், நான் பாத்துக்கிறேன். டீ.